நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ட்ரேடிங் இன் தி ஜோன் ஆடியோ புக் கேட்டிருப்பீங்க. இன்னும் கேட்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்கறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த சீரீஸ்ல நாம பார்க்க போற புத்தகம் மார்க் டக்ளஸோட முதல் புத்தகமான தி டிசிப்ளின் ட்ரேடர். ட்ரேடிங் சைக்காலஜி பத்தி பேசியிருக்கிற முதன்மையான புத்தகங்கள்ல ஒன்னு. ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா நீங்க உருவாக செல்ஃப் டிசிப்ளின் எவ்வளவு முக்கியன்றதையும் அதை எப்படி நாம அடைய முடியும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த புக் உங்களுக்கு கத்துத்தரும். அசாதாரணமான சைக்காலஜிக்கல் பண்புகளை கொண்ட ட்ரேடிங் உலகத்துல நாம எப்படி அடாப்ட் பண்ணணும்ன்றத இது மூலமா நாம புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம வளர்ந்த சூழல் ட்ரேடிங்கோட சூழல்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது. சில நம்பிக்கைகள் நம்மோட சொசைட்டில நம்ம இணைஞ்சி வாழ நமக்கு உதவி இருக்கும். ஆனா அதே நம்பிக்கைகள் ட்ரேடிங் உலகத்துல சைக்காலஜிக்கல் தடைகளை உருவாக்கும். இந்த வித்தியாசத்தை நாம சரியா உணர்ந்தா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் பண்ண முடியும். இதுக்காக நம்ம மார்க்கெட்டை பார்க்கிற விதத்துல சில மாற்றங்களை கொண்டு வரணும். சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங்க்கு உச்சபட்ச சுய கட்டுப்பாடு, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், சுய நம்பிக்கை, அதாவது செல்ஃப் ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். ஆனா நம்மள பல பேருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. இதுக்கு சின்ன வயசுல இருந்து நாம வளர்ந்த விதமும் ஒரு காரணம். ஏன்னா நம்மளோட செயல்கள் எப்பவுமே நம்மளை விட பவர் இருக்கிற ஒருத்தரால கட்டுப்படுத்தப்படுற சூழல்ல தான் நாம வளர்ந்திருப்போம். வீட்ல அம்மா, அப்பா, ஸ்கூல்ல டீச்சர்ஸ், இந்த மாதிரி. இதோட பர்பஸ் என்னன்னா சொசைட்டியோட ஒன்றி வாழ நம்மள தயார்படுத்துறது தான். ஆனா இதுவே நம்மள கண்ட்ரோல் பண்ணும். அவங்க சொன்னதை நாம கேட்டா அதுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட் சில நேரங்கள்ல அடிக்கிறதுனால வர்ற பிசிக்கல் பெயினா இருக்கலாம், இல்லனா நமக்கு பிடித்த விஷயத்த செய்ய விடாம தடுக்கிறதுனால வர்ற இமோஷனல் பெயினாவும் இருக்கலாம். இதனால நம்மோட செயல்கள் எப்பவும் அந்த வலியினால ஏற்படுற பயத்தோட வெளிப்பாடாதான் இருக்கும். நம்மள கண்ட்ரோல் பண்ற பவர் இன்னொருத்தருக்கு கொடுக்கிறோம். அதனால நமக்கு தேவையானது எப்படி அடையிறதுன்னு நாம கத்துக்கிறோம். எதை மாத்துனா நமக்கு தேவையானது கிடைக்கும்ன்ற மைண்ட் செட்ல யோசிப்போம், அதையே செய்வோம். இதுல சக்சஸும் கிடைக்கும். ஆனா இதே வழிமுறை ட்ரேடிங்ல வேலை செய்யாது. மார்க்கெட்டை மாத்தி அமைக்கக்கூடிய பவர் சில தனிநபர்களை தவிர்த்து யாருக்குமே கிடையாது. அதே போல நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள் மார்க்கெட்ல கிடையாது. மார்க்கெட்டுக்கு நம்ம மேல பவரோ இப்படிதான் செயல்படணும்ன்ற எதிர்பார்ப்போ நம்ம மேல அக்கறையோ கிடையாது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாம மார்க்கெட்டை எப்படி பார்க்கிறோம், ஒரு ட்ரேடுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றத, ஒரு ட்ரேடரா பணத்தை எடுக்கிறதோ இல்ல விடுறதோ முழு பவர் உங்கள்கிட்ட தான் இருக்கு. மார்க்கெட்ல எப்படி நம்மள நாம கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மால சக்சஸ் பண்ண முடியும். ஒரு ட்ரேடுக்கு பல பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் நாம எதிர்பார்த்த மாதிரியே ட்ரேட் போகாதுன்றதையும் நாம புரிஞ்சுக்கணும். நாம மட்டும்தான் நம்மளோட செயல்களுக்கு காரணம்னு ஏத்துக்கணும். இத புரிஞ்ச ட்ரேடர்ஸ் ரொம்ப கம்மி தான். அதை விட இதை ஏத்துக்கிட்டவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நமக்கு சின்ன வயசுல இருந்தே இதை இப்படிதான் செய்யணும்னு சொல்லிதான் வளர்த்திருப்பாங்க. எந்த வகையிலும் நம்மள கட்டுப்படுத்தாத முழு சுதந்திரத்தை தர்ற இடம் தான் ட்ரேடிங். அதனால இங்க ரூல்ஸ் நாம தான் அமைச்சிக்கணும். அதை கட்டுப்பாட்டோட பின்பற்றவும் செய்யணும். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படி இல்லை. அது ஃப்ளூயிட், மூவ் ஆயிட்டே இருக்கும். அதனால எப்போ என்டர் ஆகணும், எவ்வளவு நேரம் ஸ்டே பண்ணணும், எப்போ வெளியே வரணும்ன்ற முடிவுகளுக்கு வரைமுறையே கிடையாது. நீங்க உங்க மைண்ட்ல என்ன ரூல்ஸ் கிரியேட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட முடிவு. சில சமயம் இந்த முடிவுகளே நெகட்டிவ் சைக்காலஜிய நமக்கு உருவாக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு லாட் மினிமம் பிரைஸ்க்கு எடுத்தாலும் அதுல அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்டும் வரலாம், அதே போல அன்லிமிட்டெட் லாஸும் வரலாம். மாறிக்கிட்டே இருக்கிற பிரைஸ் மூவ்மெண்ட்
உங்களோட ரிஸ்க் எல்லாத்தையும் இந்த ஒரு ட்ரேட்ல உங்க ரூல்ஸ நீங்களே மீற வைக்கிற மாதிரி டெம்ப்ட் பண்ணும். இதோட சைக்காலஜிக்கல் தாக்கம் புரியாம அந்த ட்ரேட் எடுத்தோம்னா நிச்சயமா பேரழிவு தான். மனதளவுலையும் சரி, பண அளவுலையும் சரி. இதுதான் ஏன் சில பேர் தான் ட்ரேடிங்ல ஜெயிக்கிறாங்கன்ற கேள்விக்கான விடை. ட்ரேடிங்க குறைச்சி மதிப்பிடுறதும் தன் திறமைய அதிகமா மதிப்பிடுவதும் பல பேர் செய்யற தவறு. இதனால பல மனதளவிலான மாற்றங்கள் ஏற்படுது. ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஏமாற்றம் போன்ற உணர்வுகளுக்கு ஆட்படுறோம். இது தீர்க்கப்படாத எதிர்பார்ப்புகளை உருவாக்குது. நம்முடைய நம்பிக்கைகளோட மோதல் ஏற்படுது. இந்த மோதல் நமக்கு பயத்தை கொடுக்குது. இந்த பயத்தை போக்க நாம பல விஷயங்களை ஒத்துக்க மறுப்போம். அது அப்படி இல்லைன்னு நியாயப்படுத்துவோம். இதனால நம்ம கண்ணோட்டத்துல ஒரு சிதைவு, அதாவது டிஸ்டர்ஷன் ஏற்படும். நம்மளோட இமோஷனல் பெயினை தவிர்க்க நம்ம மைண்ட் சில தகவல்களை ஒதுக்கிட்டு ஒரு விஷயத்தை காட்டும். அதை தான் நாமளும் முழு உண்மைன்னு நம்புவோம். இதுதான் ஷேர்டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்றோம். இதே போல நாம எதிர்பார்த்ததுக்கு எதிரா மார்க்கெட் இருக்குன்னா நம்ம மைண்ட் அதை ஒதுக்கிட்டு நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும். இந்த தோற்றத்தை நம்பி நாம எடுக்கிற முடிவுகள் கடைசியில லாஸ்ல முடியும். எங்க என்ன தப்பு பண்ணோம்னு நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு தடவையும் இதுதான் மைண்ட்ல நடந்திருக்கும். மார்க்கெட்ல அடுத்தது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும்னும் அதுக்கு எதிரா மார்க்கெட் போனாலும் கூட நாம நினைச்ச இடத்துக்கு மறுபடியும் வரும்னு பிடிவாதமா இருந்திருப்போம். இதனால லாஸும் அடைஞ்சிருப்போம். இப்போ இத மாத்துறதுக்கான வழிய கத்துக்கணும். மார்க்கெட் எப்படி வேணும்னாலும் போகலாம். அது நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நமக்கு தேவையானத இதிலிருந்து எப்படி அடையிறது அப்படின்ற கண்ணோட்டத்தை நாம மாத்திக்கலாம். அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதை எடுத்தா தப்பாயிடுமோ இல்ல லாஸ் வந்துருமோ அப்படின்ற பயம் உங்களை இயக்க கூடாது. ஏன்னா அந்த பயம் நம்மளுடைய போக்கஸ குறைச்சிடும். இருக்கிற எல்லா தகவல்களையும் முழுசா பார்க்க விடாம நம்ம பயத்தை போக்க தேவையான தகவல்களை மட்டுமே காட்டும். இதனால பல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். பயத்துக்கும் நம்மளோட கண்ணோட்டத்துக்குமான எதிர்மறை தொடர்பை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும். லாஸ் வரக்கூடாதுன்ற பயத்துல நாம எடுக்கிற எல்லா முடிவுகளும் லாஸ்ல தான் முடியும். பயம் நம்மள முடக்கிடும். பல ட்ரேடர்ஸ்க்கு எப்போ என்ன செய்யணும்னு நல்லா தெரியும். ஆனா அந்த நேரம் வரும்போது ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. இப்படியான ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்ல நாம சக்சஸ் ஆகணும்னா நமக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் ட்ரஸ்ட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல தயக்கம் இல்லாம செயல்படவும் செய்யணும். தயக்கம் செல்ஃப் டவுட்டை உருவாக்கும். அந்த செல்ஃப் டவுட் பயத்தை கொடுக்கும். இதுவே நமக்கு தோல்வியை தரும். மார்க்கெட் எப்போ எப்படி போகும்னு நாம முடிவு பண்ண முடியாது. அப்போ நாம என்ன செய்ய போறோம்ன்றதையும் நாம முடிவு பண்ண முடியாது. சில பேர் தான் இந்த சைக்காலஜிக்கல் தடைகளை தாண்டி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் சொல்றது learn to take a loss, go with the flow, trend is your friend, cut your losses and let your profit run, to know the market you need to know yourself போன்ற பஞ்ச் லைன்ஸ் தான். இந்த புத்தகத்துல மார்க் டக்ளஸ் இந்த அட்வைஸ் எல்லாத்தையும் சைக்காலஜிக்கலா ஆராய்ச்சி பண்ணி கத்துக்கிட்டு எப்படி சக்சஸ்ஃபுல்லா ட்ரேடிங்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் சொல்லியிருக்கார். ட்ரேடிங்க்கு என்ன ஸ்கில்ஸ் தேவை, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுல எது முக்கியம், அதை கத்துக்கிறது எப்படின்ற விஷயங்கள் இந்த புக்ல இருக்கு. மொத்தம் 4 செக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அடுத்த செக்ஷன் என்ன பிரச்சனைகளை ட்ரேடர்ஸ் எதிர்கொள்றாங்கன்றது. 3வது செக்ஷன் நம்ம மைண்ட்ல எதை மாத்தணும், எப்படி மாத்தணும் அப்படின்னு பத்தினது. கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ட்ரேடிங் ஸ்கில்லா எப்படி மாத்துறது அப்படின்றத பத்தி. ஒரு வெளி பார்வையிலிருந்து மார்க்கெட்டை எப்படி அப்சர்வ் பண்றது, எப்போ நம்மள நாமளே லிமிட் பண்றது, எந்த நேரத்துல ஒரு ஆரோக்கியமான வழியில அந்த லிமிட்ஸை நாமளே விரிவுபடுத்தி அடுத்த நிலைக்கு போறதுன்றத பத்தி எல்லாம் இந்த புத்தகத்துல பார்க்க போறோம்.
வாங்க தொடர்ந்து நம்ம இந்த புத்தகத்துல அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். நன்றி.